இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே ஒரு லான்ச் பேட் என்று சொன்னால் அது மிகையே இல்லை. எப்படி ஒரு ஏரோப்ளேன் ரன்வேயில் ஓடி ஒரு டேக் ஆஃப் ஆகிறதோ அதை போல் இந்த படமும் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கும் கார்த்திக் ராஜா, நான் இப்படி பலருக்கும் ஒரு லான்ச் பேடாக ஒரு ரன்வேயாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் திரு அருண் வைத்தியநாதன் அவர்களை முதலில் நான் சந்தித்த போது நினைத்தேன், அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் எப்படி அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவாரா இல்லை ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசுவாரா என்று. ஆனால் அவரை போய் பார்த்தபோது தெரிந்தது, நம்மை விட அழகாக ஸ்பஷ்டமாக திருத்தமாக தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் என்று. அவரை விடவும் ஸ்பஷ்டமாக திருத்தமாக ஸ்ரீனி அவர்கள் பேசுகிறார்கள். அதப்போ அவங்க ரெண்டு பேரோட பேசிட்டு இருந்தாலே அவ்வளோ நேரம் போறது தெரியாது. அவ்வளவு அற்புதமான தமிழை இன்னமும் மறக்காமல், தமிழ் உணர்வை மறக்காமல், தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் அமெரிக்காவில் கொடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். திரு ரசூல் பூக்குட்டி அவர்கள் ஆஸ்கர் விருது வாங்கும்போது நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவரவர் வீட்டில் கைதட்டினோம். ஐ கம் ஃப்ரம் அ கண்ட்ரி விச் இஸ் கிவன் ஓம் டு த வேர்ல்ட் என்று சொன்னாரே, அதற்காகவே நாம் எல்லோரும் மீண்டும் அவருக்கு ஒரு முறை கைதட்டலாம். அந்த ஓம் என்கிற ஓங்கார வார்த்தை எவ்வளவு அற்புதமானது, பொருள் பொதிந்தது என்பதை அவர் அற்புதமாக உணர்ந்திருக்கிறார், அதை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே அந்த மேடையை நம் கலாச்சாரத்தை பறைசாற்றுவதற்கான ஒரு மேடையாக அவர் பயன்படுத்தியதை நான் இன்றும் நினைத்து பெருமைப்படுகின்றேன். திரு பாலு மகேந்திரா அவர்கள், நான் கனவு கண்ட ஒரு தமிழ் இயக்குனர். என்னுடைய மன்மத எந்திரம், காதல் 40 என்ற 2 கவிதை நூல்களை அவர்தான் வெளியிட்டார். அவருடைய மகளை போன்ற நான் என்றைக்குமே அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் பாராட்டுக்கும் உரியவள் என்கின்ற உரிமையை நானே எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் அவர் இந்த வயதிலும் உழைக்கிறார் பாருங்கள். அந்த உழைப்பை பார்த்துதான் நானே எனக்கு தினம் தினம் ஒரு பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி, பாலு மகேந்திரா சார் அவரை பாரு, எந்த நிலையிலும் சோர்ந்து போகாத, எதற்கும் மனம் உடைந்து போகாது, அவரை போல் தினம் உழைத்து கொண்டே இரு என்பதுதான் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை தாரக மந்திரம். அவரை போல் கேமராவை ஒரு காதலியாக, ஒரு மனைவியாக நேசிக்கக்கூடிய இன்னொரு நபர் இனிமேல் தான் பிறந்து வர வேண்டும். அந்த கேமராவோடு அவருக்கு இருக்கின்ற அந்த ஒட்டு உறவை எல்லாம் அவர் விவரிக்கும் போது, ஒரு காதலன் ஒரு காதலியை தொடும்போது ஏற்படுகின்ற உணர்வுகள், அந்த ரசவாத வித்தை எல்லாவற்றையும் அவர் அந்த கேமராவோடு உணர்கிறார். அந்த கேமரா ஒரு ஜடப்பொருள் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இயங்கக்கூடிய ஒரு காதலியாகவே இன்னமும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேசம்தான் இன்னமும் அவருக்கான கிரீடத்தை அங்கேயே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு டீம்ல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவின் கதாநாயகன் கார்த்திக் ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் ஸ்டுடியோ போய் மீட் பண்றேன். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிக் டைரக்டர் நான் ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கும்போது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். பட் நானும் கார்த்திக் அவர்களும் மூவ் பண்ண விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னா, வி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் மோர் டிவைன் ஸ்டஃப். சில கோவில்லாம் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு. அவராக சொல்லுவார், ஒரு டைம் இருந்தால் சொல்லியா நான் போய் அந்த கோவில் எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் தென் ஸ்ரீனி பற்றி, ஸ்ரீனிவாஸ் பற்றி சொல்லணும்னா லைக் அ பிரதர். அதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறம் அருண் நானும் யூஎஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அருணை ஒரு டைரக்டராக எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக யாரும் பார்க்கல. பயங்கரமாக மிமிக்ரி பண்ணுவார் அவர் ஸ்டேஜில். எனக்கு ஏதாவது ஷோ போகும்போது நான் ஒரு நியூயார்க் தமிழ் சங்கமோ ஒரு நியூ ஜெர்சி தமிழ் சங்கமோ ஏதோ ஷோ போனால் அவர் நடுவில் அவர் மிமிக்ரிலாம் பண்ணுவார், பயங்கரமாக பண்ணுவார். ஸோ மல்டி டேலண்டட் அவர். நாங்கள் பேசிக்கிட்டது உண்டு யூஎஸில் இருக்கும்போது, இன்னும் எவ்வளோ காலம்தான் இங்கேயே இருந்துட்டு எதாவது செய்யணும் அப்படின்னுவார். இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அருண், டு see you as a director. ரெண்டு பேருமே இப்போ இந்தியாவிலேருந்து பிகம் அ டைரக்டர், பிகம் அ சிங்கர், லைஃப் அப்சைட் டவுன். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் யூஎஸ்லேயே. நம்ம என்னைக்கு போகிறது, என்னைக்கு இதெல்லாம் சாதிக்கிறது அப்படின்னு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இங்கே ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. வெங்கட் பிரபு, த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் guy I can ever meet.